கர்த்தர் பசங்க ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்ம செல்வராஜுக்கு நன்றி, கடவுள் நன்றி செலுத்துவோம். சுகமாக வந்தனால அந்தமாரி அப்புறம் அக்னேஷில் வந்துருக்காங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம், பேசலாம். அப்போ இன்னைக்கு முக்கியமான பேசுறது என்னன்னா தேவ வசனம். ஓகே, 9ஆம் தேதி ஜூன் மாதம் நான் பேதுரு பற்றி நான் பேசினேன். அவர் பின்தாங்கி போயிட்டாரு. ஆனால் அவரை சந்திச்சு கொண்டு வந்த பிறகு அவர் 2 காரியத்தை ருசித்து பார்த்தாரு. இன்னும் 2 காரியம்னா ஆசீர்வாதம். அவர் ஒரு காலத்துல மீன் போய் பிடிப்பாரு. ஆனா அவருக்கு அதிகம் மீன் கிடைக்காது. ஆனா வசன பிரகாரம் அவர் மீன் வலை போட்ட உடனே திரளான மீன் அவர் பிடிச்சாரு. 2வது இயேசு யாருன்னு அவர் ருசிக்காம இருந்தார். He did not know who God was. அவர் டிசைபிள் இருந்தாரு. ஆனா இயேசு யாருன்னு தெரியாது. அந்த மனுஷன் யாருன்னு நான் தெரியாதுன்னு சொன்னாரு. ஆனா இங்க வந்த உடனே அவர் ருசித்து பார்த்தாரு. என்ன சொன்னாரு? ஆண்டவரே பாருங்க, ஆண்டவர்னா நீ கடவுள். இயேசு கண்ணுக்கு எப்படி தெரியுது? இயேசு கடவுள். கண்ணுக்கு எப்படி தெரியுது? கடவுள். அப்போ இன்னைக்கு நான் பேச போறது தேவ வசனம். ஓகே, தேவ வசனம் பத்தி. தேவ வசனம் நீங்க இன்டர்நெட்ல நீங்க படிக்கும் போது 10 ஊர்ல இந்த பைபிள் படிக்க முடியாது. நாளைக்கு they are banning the Bible. You can use. அப்போ the வசனம் உங்களுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எவ்வளோ நீங்க படிக்க முடியுமா, மெமரைஸ் பண்ண முடியுமா, சேவ் பண்ண முடியுமா, அவ்வளோ செஞ்சு முடியும். அவ்வளோ உங்களுக்கு நல்லது. அதனால நம்ம ஜெபிச்சு மறுபடி நான் படிக்க மாட்டேன். இந்த வசனத்தை நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஓகே, அன்புள்ள தகவனே, இந்த வசனம் இன்னைக்கு காலை வேளையில் வசனம் பற்றி நாம் தியானிக்கும் போது அந்த வசனம் மூலமா ஒவ்வொரு உள்ளத்தில் பேசி ஒவ்வொருவரை நீ பலப்படுத்தும். எல்லா தடை செய்கிற ஆவிகள் இயேசு நாமத்தினால கட்டி அப்புறப்படுத்துகிறோம். உங்க நாம மட்டும் கால வேளையில உயர்த்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டி ஜெபிக்கிறேன். ஆமென். நீங்க லூக்கா புஸ்தகத்துக்கு open up your Bible, Luke chapter 5 and 1 to 9. ஓகே, நான் படிக்க மாட்டேன். என்னன்னா இதை பற்றி நான் ரொம்ப பேசிட்டேன். ஆனால் நான் அந்த வசனம் பற்றி கொஞ்சம் நேரம் நான் தியானிக்க போகிறோம். ஓகே, முதலாவது 1வது வசனம் இருந்து 4வது வசனம் ஆண்டவர் இயேசு ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறாரு. நல்லா பாருங்க. ஆனா பாருங்க, ஒரு கண்ணு ஜனங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஜனங்கள் பார்த்துட்டு ஒரு கண்ணு யார் மேல? பேதுரு மேல. He was looking one side preaching to the people, one eye towards the Peter. பாருங்க, சில டைம்ல பின்வாங்க போற ஆளுகளுக்காக நான் ஏன் அவங்களுக்கு ஜெபிக்க சொல்றேன்னா, அவங்கள கடவுள் நேசிக்கிறாரு. தெரியுமா? பாருங்க, ஒரு பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாரு, imperfect people serving the perfect God. நம்ம imperfect, அவர் செய்வோம். ஆனா கடவுள் தெரியும். அவங்க சரியில்லை, பாவம் செஞ்சிருக்காங்க. ஆனா ஒரு காலம் அவரை வெறுக்க மாட்டாரு. என்ன ஸ்திரீ என்ன பாவம் செஞ்சாங்க? adultery பாவம். எல்லாரும் சொன்னாங்க, ஆண்டவரே இவங்களை இந்த ஸ்திரியை கவி எடுத்து அடிக்கணும். அவர் என்ன சொன்னாரு? ஸ்திரியே போ, நான் ஒண்ணு தண்டிக்கிறது இல்லை. அப்போ ஆண்டவர் இந்த பீன் வாங்கி போற ஆண்கள் ரொம்ப நேசிக்கிறாரு.
அப்போ என்ன ரெண்டு அந்த அங்கே ரெண்டு போட் இருந்துச்சு அங்கே. அப்போ ரெண்டு போட்டில் வந்து ஒரு போட் வந்து பேதுவோட போட்டு, ரெண்டாவது வந்து மத்தானோட போட்டு. ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவரு பேதுவோட போட்டு பார்த்துட்டு அந்த போட்ல உட்காந்து அவர் பிரசங்கம் பண்ணாரு. நீங்க ஏன் முதல் கடவுள் வந்து பிரசங்கம் பண்ணா, நீங்க வசனத்தை கேட்டாதான் உங்களுக்கு விசுவாசம் வரும். தெரியுமா? விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால வரும். Faith comes by hearing. அப்போ God was preaching யார்கிட்ட? பேதுருவிட பேசுறாரு. ஏன்னா இங்க வேவத்துல உட்காந்து பேசினா பேதுரு கேட்பாரு. பாருங்க கடவுளோட ஐடியா. அப்போ இங்க இருந்து பேசுறாரு, ஆனா ஜனங்கள் அங்க பார்த்து இங்க பார்த்து பேசுறாரு. அப்போ பேதுருக்கு வந்து பேச 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 கேட்க கேட்க அவருக்குள்ள என்ன வந்துச்சு? விசுவாசம் வந்துச்சு. He got the faith, you know. அப்போ faith எப்படி comes by hearing. அப்போ என்ன சொன்னாரு? 5வது வசனத்தை நீங்க படிக்கும் போது என்ன சொன்னாரு? ஆண்டவரே, ரா முழுவதையும் நான் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கிடைக்கல, ஆனா உங்க வார்த்தை பிரகாரம் நான் வலைய போடுகிறேன். அப்போ என்ன நினைச்சு? வசன பிரகாரம் நடக்கும் போது, ஜீவிக்கும் போது நீங்க உங்களுக்கு தோல்வி இல்லை. அப்போ திரளான மீன் அந்த இடத்துல அவர் பார்த்துட்டு, ரெண்டாவது வந்து நம்ம இயற்கை கண்ணு, ஆவிக்குரிய கண்ணு. பாருங்க, ஆண்டவர் அந்த கண்ணு திறக்கணும் நம்ம கண்ணு. அப்போ திடீர்னு கடவுள் அவர் கண்ணு திறந்துட்டாரு. திறந்த உடனே கடவுள் எப்படி அவருக்கு இந்த மனசு எனக்கு தெரியாதுன்னு சொன்ன பேரு ஆண்டவரே கூப்பிடுறாரு. அப்போ அவங்களுக்கு தெரியும். அப்போ இன்னைக்கு ரெண்டாவது காரியத்தை வந்து வசனம் வந்து முதலாவது வசனம் வந்து அந்த வசனம் ஏன் நம்மளுக்கு முக்கியம்னா, வசனம் வந்து கடவுள். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. சரிங்களா? The word is God. Number 1. God is அந்த வார்த்தை வந்து கடவுள். ஓகே. ரெண்டாவது வந்து மத்தேயு 8:8 வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த word of God can heal your sickness. வசனம் உங்களை என்னையே சுகம் கொடுக்க முடியும். அப்போ அந்த 100க்கு அதிபதி என்ன சொன்னாரு? ஆண்டவரே, நீ வீட்டுக்கு நீ வர வேண்டாம், அந்த வார்த்தை மட்டும் நீ பேசும், என் வேலைக்காரனுக்கு சொஸ்தமாவா. பாருங்க, விசுவாசம். இந்த விசுவாசம் பாருங்க, அவருக்கு தெரியும் அந்த வார்த்தை வந்து கடவுள். அப்போ வார்த்தை வந்து யாரு? இயேசு. அப்போ இயேசு கண்களுக்கு என்ன கொடுத்தாரு? சுகம் கொடுத்தாரு. அப்போ இங்க அவர் பேச உடனே அவங்களுக்கு சுகம் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்போ மூணாவது வந்து சங்கீதம் 119, 103 கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அந்த 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 வசனம் வந்து உங்களுக்கு என்ன செய்யும் தெரியுங்களா? உங்களுக்கு பாதை காமிக்கும். ஒரு தவறான வழியில நீங்க போக மாட்டீங்க. ஏன்னா போற வழியில வந்து என்ன இருக்கும்? கால்களுக்கு தீபம், பாதைக்கு வந்து தீபம், லைட் இருக்கு. அப்புறம் ரெண்டாவது வந்து தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். பாருங்க, அவ்வளவு முக்கியம். அப்போ இன்னைக்கு 4 காரியத்தை நீங்க கேட்டீங்க. ஆனா முக்கியமான காரியம் வசனம் வந்து உங்களுக்கு ஆகாரம், சாப்பாடு. தெரியுங்களா? சாப்பாடு. பாருங்க, நீங்க பேதுரு சொல்றாரு, இந்த வசனத்தை நீங்க படிக்கணும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம். இங்கிலீஷ் ஐ திங்க் 2 இங்கிலீஷ் படியா.
நீங்கள் வளரும்படி ஓகே புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல ஓகே திருவசனமாக்கிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்க. ஞானப்பாலின் மேல வாஞ்சியா இருங்க. இங்கிலீஷ்ல நல்லா எழுதப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, crave, thirst for, earnestly desire pure spiritual milk for unto complete salvation. பூரணமா நீ வளர்றதுக்கு இந்த வசனத்தை நீங்க என்ன செய்யணும்னா சாப்பிடணும். நான் சொல்லி கொடுக்குறது எப்படி இந்த வசனம் சாப்பிடணுக்கு, இது என்னுடைய பிரசங்கம் இல்லை, அந்த கடைசி வசனம் தான் அதோட பிரசங்கம். இது கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஆனா அப்போ இந்த வசனம் வந்து அந்த இன்னைக்கு சண்டே வந்து பாஸ்டர் உங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? வசனம் போதிக்கிறாரு. என்ன போதிக்கிறாரு? வசனம் போதிக்கிறாரு. எதுக்காக போதிக்கிறாரு? இது வந்து 6 நாளில் நீங்க சரீர சாப்பாடு சாப்பிட்டீங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆவிக்குரிய விருந்து உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அப்போ என்ன நடக்குதுன்னா, நான் சொல்றேன், ஒரு 16ஆம் தேதி இந்த மாசம் பாதி பேரு ஞாயிற்றுக்கிழமை சபையில இல்லை. இந்த வசனத்தை அப்போ நீங்க எப்படி வளரணும்? நீங்க கேட்டு அதை கை கொள்ளணும். அப்புறம் ஜீவித்தாதான் நீங்க வளர முடியுமா? நீ கேட்காம வளர முடியுமா? சாப்பிடாம வளர முடியுமா? இது வந்து சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை சண்டே இஸ் a holiday. நம்ம சுற்றுப்பயணத்துக்கு போவோம், ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்க போறோம், அம்மா போய் பார்க்க போறோம், தாத்தா போய் பார்க்க போறோம். போய் அவங்க தெரியாம செய்யறாங்க அநேக பேர். ஏன்னா ஆண்டவர் வசனம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் உங்களை இங்க எதிர்பார்க்கிறாரு. 17வது லூக்கா 17வது வசனத்தை நீங்க படிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் 10 பேர் நான் ரட்சிக்கப்பட்டு, ஒரு ஆள் தான் 9 பேர் இங்க. ஏன் இது ஆண்டவர் நீ வசனத்தை நீங்க வந்து கேட்கணும்னா, பிசாசு உங்களை என்னையே கேட்க விடாது. நீ கேட்டுட்டா வாழ்ந்துடுவீங்க. வாழ்ந்த பிறகு அவரை தோர்த்துடுவீங்க. தெரியுமா? பிசாசு நீங்க தோர்த்த முடியுமா? தெரியுமா? என் நாமத்தினால பிசாசு. அப்போ பிசாசு உங்களை வளர முடியாம ஒரு அடிமையா வச்சிருக்கிறார். அப்போ ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, ஒரு வீட்டுல நான் லேவியராகமம் புஸ்தகம் 26வது அதிகாரம், அதுல 2 வசனத்தை நம்ம தியானிப்போம். லெவிட்டிகஸ் chapter 26. ஒரு வீட்டுல இதை பத்தி நான் பேசுனேன். படியா 26, 2 and 3, 4. என் ஓய்வு நாட்கள் ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். 3 நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் 4 நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையோ வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியை கொடுக்கும். ஓகே, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அந்த வசனத்தை நீ கை கொள்ளும் போதுதான் கண்டிஷன் கடவுள் போடுறாரு. I will bless you. அப்போ நீங்க ஒரு இதுதான் முக்கியமா அவங்க பேசுறது. பரிசுத்த நாளிலே இங்க இருக்கணும். நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு வசனத்தை காமிக்க போறேன். எப்படி தேவ ஆசீர்வாதம் நம்ம எழுத போறோம்னா, 14வது லூக்கா புஸ்தகம் 14வது அதிகாரத்தை தெரிஞ்சுவாங்க. லூக்கா புஸ்தகம் 14.
14, 17, 18. அதற்கு அவர், ஒரு மனுஷர் பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தார். 17, விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினார். 18, அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டு, நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவர் 5 மாடு கொண்டு, அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். 20, வேறொருவர் என்னை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அப்போ பாத்தீங்களா? அப்போ அடுத்த வசனத்தை படிக்கிறீங்களா? 21, அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகள் குருடரையும் கூட்டிக் கொண்டு வா என்றார். Was God happy? நீங்க ஞாயிற்றுக்கிழமை வராதனால கடவுள் சந்தோஷமா இருக்கிறாரா? போய் மகனே போய் நல்ல ஒரு சுத்திட்டு வா. கடவுள் எப்படி இருந்தா சொல்லுங்க? கோபம். ஏன் கோபம் இருந்தா தெரியுமா? ஏன் கோபமா இருந்தா தெரியுமா? யாருக்கு தெரியுமா? ஆயுத்தமே சாப்பிடாம என்ன கடவுள் கூட அவர் மனசுல என்ன நினைச்சு காத்திர பண்ண தெரியுங்களா? நீங்க பரலோகத்தில் உங்களுக்கு இடம் கிடைக்காது தெரியுமா உங்களுக்கு? வாங்க ஜெனசிஸ் chapter 6, ஆதியாகமம் புஸ்தகம் 5வது அதிகாரம் படிக்கலாம். 5-6 படிக்கிறியா? 5 படியா? மனுஷன் தம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இளைஞத்துக்கு விசனமாய் இருந்தது. அது படிச்சுட்டு போயா? 7, அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதல் கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கல்கம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்குவது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். 8, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. 9, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். பாத்தீங்களா? இன்னும் கடவுள் என்ன செஞ்சாரு? நான் உண்டாக்கின ஜனங்களே என்ன செஞ்சார்? அழித்து போட்டாரு. அப்போ உங்களை என்னையே பரலோகத்துக்கு யாரும் எடுக்க போக மாட்டாங்க. ஏன்னா நீங்க வளர முடியாம இருக்கிறீங்க தெரியுமா? அதனால இங்க பாத்தீங்களா? இது 2 கூட்டம். இங்க நோவா கூட்டம் வந்து வளர்ந்த கூட்டம். நோவா என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? தேவனோட சஞ்சரித்துக்கு வந்தாரு. 6வது இன்னைக்கு படிக்கும் போது அந்த 2வது கூட்டம் வந்து பாவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ இதுல தான் நீங்க கேட்கணும். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நீங்க போறதுக்கு முன்ன நீங்க மற்ற சீனங்களை சொல்லிட்டு போறீங்க. அவர் பர்மிஷன் கொடுக்க முடியாது உங்களுக்கு. அவருக்கு ஒன்றும் அதிகாரம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை போய் பார்த்துட்டு கொடுக்க முடியாது. நீங்க தான் யோசிக்கணும். நான் போனா நீங்க போகலாம். பழைய காலத்துல நீங்க அங்கே உங்களுக்கு என்ன அடிக்கும், தண்டனை கிடைக்கும். இல்லை, ஓய்வு நாளில நீங்க எங்க இருக்கணும்? நீங்க கூடாரத்தில் இருக்கணும். ஆனா புதிய கிருபை காலம் நீங்க போகலாம். ஆனா யோசிக்கணும்னா இது அதி முக்கியமா இது முக்கியமா நீங்க யோசிக்கணும். யோசித்து அப்புறம் தான் நீங்க கடவுள்கிட்ட என்ன கடவுள் தெரியும். நீங்க போற நோக்கம் ரொம்ப முக்கியமான நோக்கம். நீங்க போயிட்டு வந்து கடவுள் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனா இவங்க என்ன கல்யாணம் செஞ்சிருக்கிற
சபைக்கு வர முடியாது, நான் நிலம் வாங்கியிருக்கிறேன், நான் சபைக்கு வருவேன். இதெல்லாம் வந்து 2 வகை கூட்டம். இது சபையில 2 கூட்டம் இருக்கு. அப்போ பாருங்க, ஆண்டவரோட பேர் ஒரு கேள்வி கேட்டாரு. அநேக ஜனங்கள் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ பார்த்து ஆண்டவர் பேர் கேட்டாரு, நீ போயிருவியா? என்ன சொன்னாரு? ஆண்டவரே, நாம எங்க போவோம்? நித்திய ஜீவன், என்ன நித்திய ஜீவன் வசனம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அப்போ நீங்க கடைசி நாளில் தயவு செய்து உங்க ரட்சிப்பு எழுந்து போகாங்க. சில பிரசங்க மார்க்கங்கள் வந்து என்ன பிரசங்கம் தெரியுங்களா? ஒன் சேவ் forever you are saved. ஒரு வாட்டி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோ, நீ என்ன பாவம் செய், நீ பரலோகத்தில் கடவுள் எடுத்துட்டு போயிடுவார். தயவு செய்து கேர்ஃபுல்லா இருங்க. எந்த வசனத்தை நீங்க கேட்குறீங்க, என்ன வழி, எந்த இடத்துக்கு போறீங்க? நீங்க பாவம் தான். தேவதி எவ்வளோ இருந்தைக்கு ஏற்ற மனுஷன் பாவம் செஞ்சல கடவுள் விட்டுட்டாரா? விட்டுட்டாரு இல்ல, அவர் நடிச்சாரு. அதனால அவங்க கடைசி நாளில ஞாயிற்றுக்கிழமை இங்கதான் உங்க இடம். இங்கதான் வந்து நீங்க வளரணும். வாழ்க்கைக்கு நீங்க என்ன எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும் வாழ்க்கைக்கு. அப்ப குழந்தை தேவ சத்தம் கேட்க, நீ தேவ சத்தம் கேட்க குழந்தைக்கு தெரியாது. தேவ சத்தம் வளர்ந்த விசுவாசிக்கு தான் தேவ சத்தம், எக்கால சத்தம் உங்க காதுக்கு தெரியணும். ஆனா குழந்தைக்கு தெரியாது. ஒண்ணு. 2வது வந்து இதுல வந்து பரிசுத்த நாள். 2வது வந்து தஸ்மா பாகம். தஸ்மா பாகம் பத்தி என் பாஸ்டர் வந்து ரொம்ப சொல்லி கொடுத்தாரு எனக்கு. உங்க சபையில மறக்காம don't deprive the blessing of the people. ஆண்களை ஆசீர்வாதத்தை நீ தடை செய்யாத. ஏன்னா நான் பைபிள் ஸ்கூல்ல படிக்கும் போது அவனுக்கு ஒரு புக்கு கொடுத்தாரு என்னோட பிரின்சிபல். உங்களுக்கு யார் 10 வழி கொடுக்குறாங்களோ ஒரு வழி நீ தஸ்மா பார்க்க போடணும். இது செஞ்சாங்க. அப்புறம் அந்த டைம்ல இருந்து அப்போ ஒரு காலத்துல ஆண்டவர் அறியாமை டைம்ல வந்து நான் நம்பர் வாங்குவேன். இது ரொம்ப அதில் பணம் கிடைக்கும் நினைச்சிட்டு அநேக செலவு பண்ணிட்டேன். ஆனா பாஸ்டர் என்னோட பிரின்சிபல் சொல்லி கொடுத்ததுனால அதுல இருந்து நான் தஸ்மா கொடுக்க ஆண்டவர் என்னை ஒரு வசனம் சொல்லி, நீ கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய், நீ வாழ இல்லாமல் தலையாக்குவா கடவுள். அப்போ தஸ்மா பாகம் ஏன் நீங்க கொண்டு வரணும்னா, கடவுள் எடுத்துட்டு அதுக்கு சொந்தம் கடவுள் எடுத்து வீடு வாங்க போகிறது. நீ கடவுள் கொடுத்தா நீங்க தஸ்மா கொடுத்தா கடவுள் எடுத்து வீடு வாங்குவாரு, செலவு பண்ண. அப்படி இல்லை. நீ தஸ்மா ஏன் நீ கொடுக்கணும்னா, நீங்க தேவனே மல்கியா புஸ்தகம் சொல்லப்படுத்தி தேவனை நீ வஞ்சிக்கலாமா? Can you rob God? You rob God. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ சபிக்கப்பட்ட மனுஷன். ஆனா என்ன செய், 10ல் 1 பங்கு தஸ்மா பாகம் பண்டசாலைக்கு கொண்டு வா. நான் வான்களை திறந்து உங்களையே ஆசீர்வதிப்பேன். விதவி, அந்த விதவி, ஏழை விதவி இலாஜா ஏன் அந்த வீட்டுக்கு இலாஜா அனுப்புனாரு தெரியுமா? அந்த ஒரு கொஞ்சம் மீன் வச்சுட்டு, அப்பம் வச்சுட்டு, மாவு வச்சுட்டு என்ன சொன்னாரு? இது சாப்பிட்டு நாங்க சாக போறோம் சொல்லி. ஆனா இலாஜா போய் என்ன சொன்னாரு? மொத்த என்னைக்கு கொடு. See, first fruit, honor God, honor the Lord with your first fruit. அப்போ இங்க அந்த எண்ணெய் மாவு கொஞ்சம் ஒரு நேரத்தில் சாப்பிட முடியும். ஆனா மொத்த எண்ணெய்க்கு கொடு, அப்புறம் நீ உனக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தாய் வந்து ஒரு பக்கம் சன் இருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு தியாகமா கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு கொஞ்சம் மாவு எடுத்துட்டு என்ன இலாகியாக்கு என்ன செஞ்சாரு? கொடுத்தாரு. கொடுத்த பிறகு ஒரே டைம்ல அவர் சாப்பிட்டு முடிச்சிருக்காரு. One time he could have finished eating their cake. The moment they gave to that servant of God, அந்த எத்தனை நாள் அவங்க சாப்பிட்டாங்க?
3 வருஷம். See, God, many people don't understand. That's why God doesn't. He want to bless you and give it back to you. Now, I remember sharing my in the church in Kuta Bible school நான் படிக்கும் போது நான் 6 மாசம் இது கட்டல, என்ன ஸ்கூல் ஃபீஸ் கட்டல. அப்போ நீங்க கொடுத்தாதான் கடவுள் என்ன செய்வார், அதை எடுத்து மல்டிப்ளை பண்ணுவார். ஒரே வேலையில் என் கையில் இருந்துச்சு. என்ன செஞ்சேன், ஒரு வேலை அப்படியே போட்டுட்டான். அங்க பைபிள் ஸ்கூல்ல ஒரு சூப் மீ சூப் 30 காசு தான். ஒரு சாப்பாடு ஒரு நாள் சாப்பிட ஒரு வேளை சாப்பிடலாம் பிள்ளைங்க. அப்போ கொடுத்த பிறகு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாஸ்டர் சிங்கப்பூர்ல இருந்து என்கிட்ட வந்து சந்திச்சேன். I heard you have not paid your school fees. At the end of this month, my church will send you. என் சபையிலேருந்து மாசம் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு பாருங்க. கொடுத்தனால கடவுள் எப்படி கடவுள் உங்களை பாசிக்கலாம் கொடுங்க, அப்பொழுது கொடுக்கப்படும். அப்போ கஷ்டமா பார்க்கும். தயவு செய்து don't hold back, give it to the Lord. கட்டாயம் பாருங்க, கொடுக்காதனால ஒரு பிதவி பழைய கதையில் அவங்க சொல்ற make you understand. ஒரு 40 வருஷம் ஒரு சாட்சி கேட்க, ஒரு வீட்டில் 10 பேர் இருந்தாங்க. 10 பேர்ல வந்து ஒரு ஆள் தான் வேலை செய்யறாங்க. அப்போ அந்த சகோதரி வந்து 10 வேலை கடவுள் கொடுத்துருவாங்க. 90 வேலை வந்து அவங்க வீட்டில் செலவு இல்லாமல் எல்லாம் வாங்குவாங்க. நல்லா வந்தாங்க. அப்போ ஒரு நாளே அந்த பிள்ளை ரொம்ப ஆசை ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு. ஆண்டவரே, இந்த மாசம் நான் கஷ்டமாக கொடுக்க மாட்டேன், நான் ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன், சாப்பிடு. அப்போ அந்த மாசம் என்னாச்சு, அந்த 10 வேலை இந்த பிள்ளை கொடுக்காம போய் ஐஸ்கிரீம் இன்னும் சாப்பிட்டாங்க. அப்போ அந்த நாளிலே என்ன நடந்துச்சு தெரியுங்களா? அந்த சாட்சி ஒரு புக்கில் படித்தேன். அவங்க செலவு ஜாமான் அவங்க போய் வாங்குவாங்க. மாச கடைசி வரை அவங்க எண்ணெய், மாவு, அரிசி எல்லாம் இருக்கும். 3வது வாரத்தில் எல்லாம் கோசம், பிள்ளைகள் சாப்பாடு இல்லை, பானை எல்லாம் எம்சியா இருக்கு. அப்படின்னா அவங்க அப்பா கூப்பிட்ட டாக்டர் கிட்ட என்ன நடந்துன்னு தெரியல, நீ 10 வேலை தான் கொடுப்ப, 90 வேலை கொடுப்பேன், நான் செலவு ஜாமான் வாங்கிட்டு மற்ற ஜாமான் 10 வேலை கடவுள் கொடுப்பேன். அப்போ இந்த வாரம் அதே காசுல போய் செலவு ஜாமான் வாங்கினேன். ஆனா 3வது வாரத்தில் வந்து எண்ணெய் முடிஞ்சு போச்சு, அரிசி முடிஞ்சு போச்சு, சாப்பாடு சமைக்கிற சாப்பாடு கூட செகண்ட் சர்விங் போடும்போது எல்லாம் கோசமா இருக்கு. அப்போதான் அந்த பிள்ளைகள் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை. அப்போ 10ல் ஒரு பங்கு கர்த்தரை கொடுத்து பாருங்க. அதான் பர்ச்மன் பாடுறாரு, 10ல் ஒரு பங்கு கொடுத்து பாரு. ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஓகே, தட்ஸ் நாட் மை சப்ஜெக்ட். ஓகே, 2 காரியம். ஓகே, முதலாவது ஆகாரம், தேவ வசனம் வந்து உங்களுக்கு ஆகாரம். அப்புறம் 2வது வந்து தசம பாகம் எண்ணிக்கை. ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்டை நம்ம படிப்போம். உங்களுக்கு படிக்க சொன்னேன். வாங்க, let's go back. Luke chapter 5. Luke chapter 5. இதுதான் என்னோட பிரசங்கமா. ஓகே, 8வது வசனம். சீமோன் பேதுரு ஓகே அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஓகே, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீ என்னை விட்டு போக வேண்டும் என்றான். ஓகே ஓகே, இதுல வந்து பேதுரு வந்து ஒன்று கடைசி வசனம் படிச்சிருக்கியா? 2 சேர்த்து படிச்சா நல்லா இருக்கும். மத்தேயு புத்தகம் 4:19. என் பின்னே வாருங்க, ஓகே, உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். ஓகே, பிரைஸ் தி லார்ட். அப்போ இதுல வந்து நான் பாவியான மனுஷன், என் மேல கிருபையா இரு. ஏன் அந்த வார்த்தை அவங்களுக்கு படிச்சாரு? அவங்களுக்கு படிக்க சொன்னேன். என்ன அவங்களுக்கு விளங்கிச்சு? உங்களுக்கு படிக்க ஜீரோ அண்டர்ஸ்டாண்ட் anything? அவர் சொல்லிட்டாரு. ஏன் அந்த வார்த்தை அவர் பாய்ச்சாரு? நான் பாவியான மனுஷன்,
என் மேல கிருபையா இரு. பாருங்க, ரெண்டு காரியத்தை அவர் ருசித்து பார்த்துட்டாரு. ஒண்ணு ஆசீர்வாதம், இயேசு யாரு. மூணாவது காரியம், கடவுள் என்ன சொன்னாரு? என் பின்னே வா, follow me, I will make you fishers of men. அப்போ இந்த வார்த்தை என்ன சொல்லி கொடுத்ததுன்னா, நீங்க பழைய ஜீவிதத்தில் அவர் தான் நம்ம நீங்க எப்போது ரெண்டு கூட்டம் சபையில இருக்கு. ஒரு முழு பாருங்க, நோவா காலத்துல நீங்க எத்தனை மாதிரி ரெண்டு கூட்டம் நீங்க பார்த்தீங்க. 100% ஆண்டவர் விசுவாசிக்கிற கூட்டம். ரெண்டாவது கூட்டம் ஒரு 80% கடவுள் கொடுத்திருப்பாங்க, 70%, 30%, 80% அந்த மாதிரி. அப்போ அதே மாதிரி தான் பேதுரு வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் நான் நினைக்கிறேன் 80% கடவுள் கொடுத்திருப்பாரு என்னுடைய மெடிடேஷன். ஆனா 20% அந்த பாவ ஜீவியம் அவர் மன்னிக்கல கடவுள். தெரியுமா அவங்களுக்கு? 80% கடவுள் கொடுத்தா 80% தான் கடவுள் மன்னிப்பார். அப்போ 20% நீங்க கொடுக்காம இருந்தா கடவுள் ஒன்றும் சொல்ல மாட்டார், ஒன்றும் செய்ய மாட்டார். அப்போ உங்க பாவம் 20% பாவம் ஒன்று மன்னிக்கப்படவில்லை. அப்போ இந்த இதுல ஏன் அவர் சொன்னார்னா, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் என்ன செஞ்சிருப்பாருன்னா, முழுசா இந்த ஊழியத்துக்கு நீங்க முழுசா கடவுள் ஒப்பு கொடுத்தாதான் நீங்க என்ன செய்ய முடியும்? கடவுளுக்கு ஊழியம் செய்ய முடியும். இவர் 100% அவர் ஒப்பு கொடுத்த உடனே என்ன நடந்துச்சு? என்ன அவர் கடவுள் 100% கொடுத்துட்டு ரெண்டாவது 100% கொடுத்த உடனே he received a new life. புதிய ஜீவன் அவருக்குள்ள வந்துருச்சு. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பழைத்திருக்கிறார். அப்போ புதிய 100% சபை ஆண்டவர் ஒப்பு கொடுத்த பிறகு ரெண்டாவது ஆண்டவர் என்ன சொன்னார்? அவருக்கு பரிசுத்த ஆவி. இங்க பாருங்க, ஊழியத்தில் நீங்க 100% கடவுள் கொடுக்குறாரு. மிஷன் வேலைங்கிறதுலையா 100 கடவுள் கொடுக்குறாரு. ஆனா பரிசுத்த ஆவி உங்க வாழ்க்கையில இல்லாட்டி நீங்க ஊழியம் செய்ய முடியாது. சரிங்களா? அப்போ சீக்கிரமா நடக்கிற இவர் 100% கடவுளுக்கு கொடுத்தாரு. கொடுத்த உடனே அவர் யாரு? அவர் கடவுளுக்கு புதிய சிருஷ்டி, நியூ கிரீச்சர் இன் கிரைஸ்ட். அப்போ பரிசுத்த மேல போட்ட உடனே கடவுள் அவருக்கு என்ன கொடுத்தாரு? வல்லமை கொடுத்தாரு. பாவம். அப்போ வாங்க அப்போஸ்தலர் புஸ்தகத்துக்கு தெரியும். இல்ல அப்போஸ்தலர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 36வது வசனப்படியா, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையை தேவன் ஆண்டவர் கிறிஸ்துவாய் இருக்கிறார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவார்கள் என்றார். ஓகே, படிச்சிட்டு போயா. 37 இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையோ மற்ற அப்போஸ்தலரையோ பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். 38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்க, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். 39 வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. 40 இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி
உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். ஓகே, 41 அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர் எப்படி நடந்துச்சு? வெரி சிம்பிள். 100% கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தாரு. கேளுங்க, 100% கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தாரு. பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டாரு. என்ன நடந்துச்சு? ஒரே பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நான் பெத்தல் சபையில பாருங்க, நீங்க இந்த சபையில கிட்டத்தட்ட 30-40 வருஷம் சபையில இருக்கிறீங்க. ஆனா ஒரு ஆத்மா நீங்க கடவுளுக்கு ஆதாயம் பண்ணாம இருக்கிறீங்க. நல்லா கேட்க. ஆனா இன்னைக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு. நீங்க ஒரு சமயம் கடவுளுக்கு 100% நீங்க ஒப்பு கொடுக்காம இருக்கலாம். நீங்க ஊழியத்துக்கு போறீங்க, ஆனா பேசுறீங்க, ஆனா 100% நீங்க கடவுளுக்கு ஒப்பு கொடுக்காட்டி, பரிசுத்த ஆவி இல்லாட்டி நீங்க நானே என்ன ஒரு ஆத்மா சபைக்கு கொண்டு வர முடியாது. நம்ம ஆண்டு எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற உண்மைதான். பாருங்க, ஒரு வசனத்தை எடுத்து 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8:18, 2 கொரிந்தியர் 8:18-17. நாங்கள் கேட்டுக்கொண்டதை அவன் அங்கீகரித்ததும் அல்லாமல். 2 கொரிந்தியர் 5:17. Any man in Christ. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கின்றான். ஓகே, பழையவைகள் ஒழிந்து போயின, ஓகே, எல்லாம் புதிதாயின. ஓகே, 18. இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஓகே, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாகி. ஓகே, see, ஆண்டவர் பின்னால ஆண்டவர் உங்களை என்னையே என்ன செஞ்சிருக்காரு? இயேசுவே உங்களை ஒப்புரவாக்கிட்டாரு. நீங்க யாரு? ஆண்டவருக்கு எல்லாம் கிறிஸ்தவம். ஆனா உங்க வேலை என்ன சொல்லுகிற? ஓகே, விஜய் நீ சொல்லு, உங்க வேலை என்ன? ஓகே, பூமி நீங்க சொல்லுங்க, உங்க வேலை என்ன? நீங்க படிங்க 18:5-18 எல்லாரும் நீங்க படிங்க. 5:18 இங்கிலீஷ்ல தமிழ்ல படிங்க. ஓகே, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி. ஓகே, ஒப்புரவாக்கின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஓகே, ஒப்புரவாக ஊழியம். நம்ம வேலையெல்லாம் ஒப்புரவாகிட்டோம். என்ன ஊழியம்? கடவுள் ஒப்புரவாகி. ஏன் எத்தனை பேர் ஒப்புரவாகி இருக்கீங்க? ஆண்டு எத்தனை பேர்? 40 வருஷம், 30 வருஷம், 20 வருஷம் நீங்க சபையில் இருக்கிறீங்க. ஆனா இதுதான் கடவுள் உங்களை பேச சொன்னாரு. சரிங்களா? நீங்க ஒப்புரவாகி something is wrong. நீங்க ஒப்புரவாக ஊழியத்தை வாங்கிட்டு நாம கிறிஸ்தவன் சொல்லிட்டு நீங்க ஒரு ஆத்மா கொண்டு வராம இருந்தா something is wrong with you. உண்மையா தெரியும் சொல்லு. உண்மையா நீ சொல்லுறது. நீ கிறிஸ்தவ சொல்லிட்டு நான் கிறிஸ்தவனா சொல்லிட்டு ஆனா ஒரு ஆத்மா நீ கொண்டு வராம இருந்தா something is wrong. What do you think, Elisha? Shamla, what do you think? Okay, do you agree? Okay, நாம எல்லாம் ஞானசார எடுத்து கிறிஸ்தவன் சொல்லிக்கலாம். ஆனா ஒப்புரவாக தான் ரொம்ப முக்கியம். ஒப்புரவாக செய்து அவங்க ஆண்டவருக்குள்ள நீங்க கொண்டு வரணும். ஒண்ணு இவர் 3000 பேர் ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ஒப்புரவாகினாரு. புரியுதா? அப்ப வெற்றிசாபே நம்ம வாழ்க்கையில something is wrong. பேரு வாழ்க்கை பாருங்க, ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணிட்டு ஆனா ஆண்டவருடைய ஊழியத்துக்கு எல்லாரும் அவர் போல பேரு ஆண்டவர் அழைக்கப்பட்டிருக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா? நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, உங்களே தேவன் அழைச்சிருக்கா தெரியுமா உங்களுக்கு?
நீ தாய் வயிற்றுல ஆண்டவர் பிரித்து எடுத்திருக்கிறாரு. நீ தாய் வயிற்று உருவாக்குறதுக்கு முன்னே அவர் உங்களுக்கு தெரியும். அப்போ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கொஞ்சம் ரொம்ப யோசிக்கணும். சரிங்களா? இப்போ 2 வாரம் நான் தியானிச்சு ஏன் நான் உங்களை சொல்றேன். ஒழித்துக்கு போறீங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனா ஒரு மீன் நீங்க பிடிக்க முடியாம இருக்கிறீங்க. ஒரு ஆத்மனை கொண்டு வராம இருக்கிறீங்க. வேற என்ன நினைக்கிறீங்க நீங்க? சமையல் வாட் யூ திங்க்? ஓகேங்களா? we say we are Christian, we are ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆனா ஒரு ஆத்மா நம்ம கொண்டு வராம இருந்தா நம்ம சம்திங் இஸ் ராங். பாருங்க, நம்ம சொல்லி அது இதுதான். இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தருக்கு என்ன செய்யணும்னா கர்த்தருக்கு பேதுரு எப்படி ஒப்பு கொடுத்தாரோ இன்னைக்கு முழுசா கடவுளுக்கு ஒப்பு கொடுப்போம். அப்போ 2வது ஒரு நாளைக்கு பரிசுத்த ஆவிக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஏன்னா கடைசி நாள்ல கடவுள் அவங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்து எதிர்பார்த்து பாருங்க. ஆண்டவர் பேதுருக்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. உங்கள்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ஆத்மா நீங்க கொண்டு வரணும். ஒரு 2 ஆத்மா ஒரு அட்லீஸ்ட் என்ன மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையா போய்யா? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் உண்மை. ஆனா நான் எதனால நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? நம்ம மூலமா மற்ற அவங்க ரட்சிக்கப்படணும். அதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ நம்ம 100% கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கல. ஒரு சமயம் 80% நம்ம கொடுத்துருப்போம். 70%, 99% கொடுத்தா கூட நடக்காது. ஆபிரகாம் 99% கடவுள் கொடுத்தாரு. ஆனா 1% கொடுக்காதனால பாவம் செஞ்சுட்டார். தெரியுங்களா? ஆனா ஜோசப் என்ன 100% கொடுத்தாரு. அந்த ஸ்திரீ அவங்க ஒரு ரூம்ல உட்காந்துருக்காங்க. ஒரு ஜோசப் அந்த அவன் மனைவி, அந்த மனைவி ஏன் கூட வா பட்டுக்கள் சொல்லணும்னு இவர் ஓடுறாரு. 100% கடவுள் அவங்க ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. அதனால அவர் பாவத்தை என்ன அவர் ஓடுறாரு. ஆனா தாவீது ராஜா அழகான பொண்ணு பார்த்த உடனே 1% கடவுள் ஒப்பு கொடுக்கல. என்ன தாவீது என்ன செஞ்சாரு? அவர் வேலைக்காரன் கூப்பிட்டு அந்த ஸ்திரீயை போய் கொண்டுருவான். என் கண்ணுக்கு ரொம்ப அழகா இருக்கு. என் கண் எந்த அழகா இருக்கு? ஆவிக்குரிய கண்கள் இருக்கா இல்லாட்டி இயற்கை இச்சை கண்கள்? 1% அவர் கொடுக்கல. கேளுங்க, நான் சொல்றேன். ஒரு இச்சைக்கு 100% நீங்க கொடுத்தாதான் நீங்க நான் உண்மையாக தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியும். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் பாட்டு பாடி தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். ஒரு நாளைக்கு பரிசுத்த ஆவிக்கு முழுசா நம்ம ஜெபிக்க போறோம். அந்த ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.